ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் கேரட் பீன்ஸ் பொரியல் செஞ்சால் கொஞ்சம் அதிகமாக பொரியல் செஞ்சுட்டு அந்த பொரியலேருந்து ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு லஞ்சுக்கு செஞ்சுருந்த கேரட் பீன்ஸ் பொரியல் கொஞ்சம் எடுத்திருக்கேன். இது கூட 2 உருளைக்கிழங்கை வேக வச்சு மசிச்சு சேர்த்துக்கலாம். காரம் உப்பு எல்லாமே நம்ம பொரியலில் சேர்த்துருப்போம். உருளைக்கிழங்குக்கு தேவையான காரமும் உப்பும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மல்லித்தலையும் தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் ஒரு பவுலில் 1 கப் மைதா மாவு, 1 கப் கார்ன்ஃப்ளவர், அரை டீஸ்பூன் உப்பு, 2 கப் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். கரண்டியால் மாவை கலந்து விடும்போது கரண்டியில் மாவு இந்த பக்குவத்தில் ஒட்டணும். இதுதான் சரியான அளவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு தோசை தவாவை சூடு பண்ணி 1 கரண்டி மாவை தவாவில் சேர்த்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். ஸ்டவ் சிம்லையே இருக்கட்டும். மாவு நல்லா வெந்ததும் இந்த மாதிரி கலண்டு வரும். இனி இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். தோசை திருப்பியை வச்சு இந்த தோசை எடுக்காதீங்க, பிஞ்சு வந்துடும். தவாலேருந்து அப்படியே பிளேட்டுக்கு மாற்றிக்கணும். கரைச்சி வச்ச மாவையெல்லாம் தின்னான தோசையை சுட்டு எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம இதிலேருந்து ஒன்று எடுத்து மிடில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பொரியலையும் சேர்த்துக்கணும். இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. எண்டில் மைதா மாவில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து பேஸ்ட் மாதிரி உருவாக்கி அந்த பேஸ்ட்டை தடவி ஒட்டிக்கணும். வீட்டில் காலையில் செஞ்ச சப்பாத்தி 2 இருந்தது. அதுலேயும் பொரியல் வச்சு ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடானதும் ஒன்று சேர்த்து பொரிச்சு எடுத்துடலாம். இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தைங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.